இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இத்தனை நாள் சென்னையில சுத்து போட்டு இருந்தானுங்க, இப்ப கிராமத்துக்கே வந்துட்டானுங்களா? நான் வந்துடுறாரு. இருடா, எங்கடா போற? வீட்டுக்கு வந்துட்டு போனவன் இங்கதான் எங்காவது சுத்திட்டு இருப்பானுங்க. அவனுங்களை கண்டுபிடிச்சு போன ராவிடுறேன். கண்டுபிடிச்சு என்ன பண்ண போற? அதெல்லாம் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. எல்லாம் விசாரணை போய்கிட்டு தான் இருக்கு, பாத்துக்கலாம். அவனுங்களே அடி வாங்கிட்டு பயந்து ஓடி இருக்கானுங்க. ஏண்டா நீ எங்கடா போன? சந்தைக்கு தானே நான் உன்னை அனுப்பி வச்சேன். அதை ஏன் கேக்குற? ஊருக்குள்ள ஏதோ கலவரம் போயிட்டு இருந்துச்சு. பைக்கை நிப்பாட்டிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்க போனேன். திடீர்னு போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டாங்க. ஐயோ, இப்பதான் கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பி விட்டாங்க. ரவுடி, உனக்கு ஒன்று தெரியுமா? வீரா என் கையில துப்பாக்கி கொடுத்தாளா? ரவுடிங்க எல்லாம் எல்லாரையும் சுத்தி நிக்கும் போது நான் துப்பாக்கியோட மாசா என்ட்ரி கொடுத்தேன் பாரு. துப்பாக்கியில சும்மா ஷூட் பண்ணேன், பயந்து ஓடிட்டாங்க. ஏய், என்ன சொல்ற? உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? குழந்தை கையிலேயே துப்பாக்கியை கொடுப்ப? அப்புறம் எப்படி அது சாஃப்டா வளரும்? வயலண்டா தான் இருக்கும். அப்புறம் அது வயலண்டா இருக்குன்னு நொட்டை வேற சொல்ல வேண்டியது. இங்க பாரு தங்கம், நம்மளுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக சின்னதா வயலன்ஸ் பண்ணலாம். அதுக்காக எப்பயுமே வன்முறையிலலாம் இருக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பு. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கண்ணியம், கட்டுப்பாடு, லொட்டு லொசுக்குன்னு இருக்குல்ல. சும்மா தமாசு பண்ணிட்டு பாரடி போலாம். கம்மியர் குடும்பமா அது? என்னை அவமானப்படுத்துறதே ஒரு வேலையை வச்சிருக்காங்க. இதுல நீயும் சேர்ந்துட்ட. ரவுடி, உன்னை யாருமே சீரியஸா எடுத்துக்கல. அப்ப நான் மட்டும் சீரியஸா எடுத்துக்கிட்டா நல்லாவா இருக்கும்? வேறதா நல்ல கதையா சொல்லு, கேக்குறேன். போடி. இந்த குடும்பத்துல பிறந்தவ தானே நீயும், வேற எப்படி இருப்ப? என்ன குடும்பமா? இதுல குடும்பம்னா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஊரே பேசிக்குது.